எதுக்கு இவ்வளவு சீக்கிரமே அந்த கட்சியோட கூட்டணி வச்சோம்? இப்பதானே 2024 ஆண்டு தேர்தலில் வேண்டாம்னு சொல்லி பிரிஞ்சோம். இப்ப எதுக்கு திடீர்னு ஒரு வருஷம் கழிச்சு என்ன சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், என்ன திடீர்னு போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறது? அந்த கூட்டணி வச்சாதான் நமக்கு வாக்கு வரலன்னு சொல்லி 2021 அப்புறம் தேர்தலில் தோல்வி அடைந்த பின்னர் 2024 தனியா நின்னோம். 2025 அதாவது ஒரு வருஷம் கூட நான் ஆகல, இன்னும் ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மீண்டும் அவங்க கூட போய் கூட்டணி வச்சோன்றது ஒரு கேள்வி கேட்கறாங்க. அது நியாயமான கேள்வி. அவர்கள் அந்த கூட்டணியை விரும்பவில்லை. அதனால இது ஒரு வில்லிங் ஹாப்பி கூட்டணியாக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியை பார்க்கல. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றம் பெரிய கட்சி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கப்புறம் புதிதாக துவங்கப்பட்ட அரசியல் கட்சி அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் தெரியல. அவங்க தனித்து போட்டிடுவார்களா இல்ல எங்கேயாவது ஒரு அணியில போய் சேருவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு என்று ஒரு எனர்ஜி இருக்கிறது. புதிதாக துவங்கப்பட்ட நடிகர் விஜயோட கட்சி ஒரு எனர்ஜி இருக்குன்றதை முழுமையா நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னே சொல்லல. ஆனா அந்த எனர்ஜி ஒரு வடிவமாக, உருவமாக, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக மாறி அது தேர்தலை சந்தித்து தேர்தலில் வாக்குகளை எந்த அளவுக்கு வாங்கும் எனக்கு சொல்ல தெரியல. நேற்று கூட ஒரு சர்வே பார்த்தேன், ஆனா அந்த சர்வே இன்னும் வெளியே வரல. அதனால அந்த சர்வேயோட ரிசல்ட் நான் சொல்றது தார்மீகமா இருக்காது. அதுல இன்னும் அதுல நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு அந்த சர்வே ரிசல்ட்ஸ். ஆனா இன்னும் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன அப்புறம் தான் தெளிவா தெரியும். இப்ப கூட பாமக எந்த நிலையை எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க, ஒரு சமுதாய ரீதியாக ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அப்புறம் அந்த கட்சிக்குள்ளே நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. இன்னும் செட்டில் ஆகல. இந்தியா கூட்டணி மட்டும்தான் செட்டில் ஆயிருக்கு, மற்ற அணிகள் இன்னும் செட்டில் ஆகல. அது செட்டில் ஆன பிறகுதான் சொல்ல முடியும். ஆனா ஐ எம் கான்பிடன்ட் தட் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் இந்தியா கூட்டணி வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் நம்புகிறேன். எனக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பே இல்லையே. நான் என்னுடைய எதிர்பார்த்த மாதிரி அந்த சர்வே ரிசல்ட் இருக்கு. அந்த சர்வே ரிசல்ட் தான் வரப்போகுது. அதனால அந்த சர்வே ரிசல்ட்டை நான் சொல்றது நியாயமா இருக்காது. ஏன்னா ஜேவிசி ஸ்ரீபாவும் அவர் எடுத்திருக்கிற சர்வே 24ஆம் தேதிக்கு மேல வரப்போகுது. அது வரும்போது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதனால சொல்றேன், ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் அவரோட எந்தூசியாசத்தை வச்சு மட்டுமே அது ஒரு வாக்கு வங்கியா மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேண்டும். ஒரு அமைப்பு இருக்கணும், ஃபார்ம் இருக்கணும், ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதுக்கப்புறம் அது கண்டினியூஸா கிரவுண்ட்ல பிரசன்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கட்சி எல்லா விஷயங்களை பற்றியும் தங்களோட நிலைப்பாட்டை சொல்லணும். இன்னும் அந்த நிலைக்கு அந்த கட்சி வரல. இன்னும் வரும் மாதங்களிலே அவர்கள் அந்த நிலைக்கு வரலாம். ஆனா இன்னும் அது வராத நிலையில இப்ப போய் என்னால தெளிவாக அவர்களை பற்றி ஒன்னும் சொல்ல முடியல. அது அவர்கள் என்ன நிலை எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க போய் ஏதாவது அவர் அணியில சேர போறாங்களா, தனியா நிக்க போறாங்களா, தனியா நின்னா எந்த அளவுக்கு வாக்கு வாங்குவாங்க, அந்த வாக்கு வாங்கினா யாருடைய வாக்கு வாங்க, இருக்கிறது 100 வாக்கு தானே, இந்த 100க்குள்ள தானே எல்லாருமே அடங்கணும். அந்த 100ல யாருடைய வாக்கு அவங்க வாங்க போறாங்களா எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. எனக்கென்று ஒரு சில ஏசியங்கள் இருக்கு. அந்த ஏசியங்கள் படிதான் அந்த கருத்து கணிப்பு இருந்து அந்த கருத்து கணிப்பு வெளியே வரும்னு எனக்கு தெரியும் ஒரு வாரத்தில்.